அதிமுகவிலே இணைந்த தாவேகா முக்கிய தலைவர்கள். அதிர்ச்சியில் வேல்முருகன், மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் தொண்டர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். குறிப்பாக ஓபிஎஸ் மற்றும் திமுக இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் கூட அதிமுகவிலே தினம் தினம் இணைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படித்தான் தாவாக அப்படிங்கிற கட்சியுடைய முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகியும் நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுகவிலே தன்னை கள்ளக்காட்டிப்பில் உறுப்பினராக இணைத்துக் கொண்டார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலும் சரி, அதிமுகவின் அதிகாரப்பூர்வமான இணையதளத்திலும் சரி வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது வேப்பனஹள்ளி தொகுதி தாவாக வேட்பாளரும் மாவட்ட பொறுப்பாளருமான குமார் KP முனுசாமி முன்னிலையிலே அதிமுகவிலே தன்னை இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் தற்போது வேல்முருகனுக்கு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. வேப்பனவள்ளி தொகுதி தாவாக வேட்பாளரும் மாவட்ட பொறுப்பாளருமான கூடிய குமார் அவர்கள் KP முனுசாமி அதிமுகவுடைய துணை பொதுச்செயலாளர் KP முனுசாமி முன்னிலையிலே அதிமுகவிலே இணைந்திருக்கிறார். அவர் மட்டும் இணைய கிடையாது, அவருடன் 200க்கும் மேற்பட்ட அவருடைய ஆதரவாளர்களை நேரடியாக அதிமுகவிலே இணைத்திருக்கிறார். திமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து வந்த தாவாக பெரிய கட்சிகளின் கூட்டணி இல்லாமல் தேர்தல் களம் என்பது காண இருக்கிறது. இந்த நிலையில் கட்சியின் முக்கிய பொறுப்பாளரான குமார் அவர்கள் அதிமுகவுக்கு சென்றது வேல்முருகனுக்கு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய சமயத்திலே திமுக அமைச்சர்கள் மீது விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் சட்டமன்றத்திலே முன்வைத்தவர் அப்படின்னே கூட சொல்ல. அது மட்டுமல்லாமல் இந்த சமயத்தில் திமுக நமது வேல்முருகனை தாவாக்காவை கண்டுகொள்ளாத ஒரு சூழ்நிலையில் அவர் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறினார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அது மட்டுமல்லாமல் அவர் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு இணக்கமான சூழ்நிலை என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் என்பது வெளியாகி கொண்டது. இருந்த போதிலும் அவர் தன்னிச்சையாக நாங்கள் போட்டியிட இருக்கிறோம் என தன்னிச்சையாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தேர்வையும் வேட்பாளர் அறிவிப்பையும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நமது டாக்டர் கிருஷ்ணசாமி எப்படி அறிவிப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறாரோ அதே போலத்தான் வேல்முருகனும் அதில் அறிவிப்புகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் அந்த கட்சி தாவாக அப்படிங்கிற கட்சி என்பது மிகப்பெரிய ஒரு கட்சியுடன் கூட்டணி என்பது இல்லாமல் தனித்து போட்டியிட்டாலும் தோல்வியைத்தான் தழுவக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கிறது. அப்படிங்கிற காரணத்தினால் அவருடைய ஆதரவாளர்கள் பூராமே மாற்று கட்சியில் இணைஞ்சிட்டு வர்றாங்க. அந்த மாற்று கட்சியாக இருப்பது அதிமுக அப்படிங்கிற தகவல் தற்சமயம் வெளிவந்திருக்கிறது. வேப்பனவள்ளி தொகுதியிலே வேட்பாளராக அறிமுகம் செய்யப்பட்ட குமார் அவர்கள் நேற்று தினம் KP முனுசாமி, அதாவது அதிமுகவுடைய துணை பொதுச்செயலாளர் கூடிய KP முனுசாமியிலே அதிமுகவிலே தன்னை இணைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவிற்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் என்பது காத்துக்கொண்டுதான் இருக்கிறது. ஒருபுறத்திலே எடப்பாடி பிரச்சாரம், அதே போல தேர்தல் வேலைகள், மறுபுறத்திலே தொகுதியில் யார் வேட்பாளர் அறிமுகம் செய்யப்பட்டு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு புறத்திலே தொண்டர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.